ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, இது வரைக்கும் நிறைய அப்போஸ்தலர்களை குறித்து பார்த்தாச்சு. இது முக்கியமான ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 12 அப்போஸ்தலர்கள் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அந்த 12 பேரில் நெருக்கமாக இருந்தவங்க 3 பேர். அதில் ஒருத்தர் தான் இந்த யாக்கோபாக இருந்தார். ஸோ இவரை குறித்து யார் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் மத்தேயுவை குறித்து பார்த்தோம். பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் என்கிட்ட சொன்னாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த அப்போஸ்தலரை குறித்து நான் சொல்லும்போது சில பட்டணங்களை குறித்து அங்கே நடந்த சம்பவங்களை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பேக்ரவுண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தவங்க எப்படி கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்றத புரிந்து கொள்வதற்காக தான் அதெல்லாம் உங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன். அதே மாதிரி மத்தேயு எழுதின மத்தேயுவை குறித்து நான் சொன்னபோது வீட்டில் போய் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நிறைய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அது நிறையா சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளோ போயிடுது. அப்புறம் வீட்டில் போய் பார்க்கும்போது இல்லை இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு. பரவாயில்ல, வேறு என்னைக்காவது எங்காவது ஒரு நாள் அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ என்ன உங்களுக்கு வந்து சேரணுமோ அதை தேவன் தாமே இந்த இடத்துல கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஸோ 12 அப்போஸ்தலர்கள் இருந்த போதிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான 3 பேர் இருந்தாங்க. 12 பேரில் அவங்கள தான் இன்னர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய சீஷர்கள், அதில் 12 பேர் முக்கியமாக இருந்தாங்க. அந்த 12 பேரில் ஒரு 3 பேர் ரொம்ப ரொம்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அது பட்சபாதம் பார்க்குறீங்களா ஆண்டவரே? அது என்னது 12 பேரில் இந்த 3 பேர் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தாங்க? நான் சொன்னது போல் பேதுரு இருந்தார் அதில், ஆனால் அந்திரேயா இல்லை. அண்ணன் தம்பிக்குள்ளரே நீங்கள் என்ன ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒருத்தரை விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நம்ம எல்லாரையும் தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட பிறகு யார் ஆர்வமாக ஆண்டவர்கிட்ட போகிறீங்களோ நீங்கள் நெருங்கி போய்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் யாரையும் தூரமாக தள்ளுறது கிடையாது. நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆண்டவர்கிட்ட இன்னும் கிட்டி சேர்றேனோ அதை பொறுத்து தான் அவரும் நம்மக்கிட்ட இன்னும் கிட்டி வருவாரே தவிர, ஏதோ கூப்பிட்டாரு வந்தேன் உக்காந்தேன் ஓகே அப்படின்றவங்களாம் ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. டைம் ஆகும் அதற்கு. புரியுதுங்களா? அதே போல் எல்லாருக்கும் ஒரே போல் அழைப்பு கிடையாது. ஸோ அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றார் போல தான் ட்ரைனிங், அதற்கேற்றார் போல தான் எல்லாமே தேவன் கொடுத்தார். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த 3 பேர் மட்டும் ஸ்பெஷலாக அப்படின்றதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதே போல் இந்த யாக்கோபு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக வேதத்தில் நிறைய யாக்கோபு இருந்தாங்க. ஆனாலும் ஒரு குறிப்பிட்டு 4 பேரை நீங்கள் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் இருந்த யாக்கோபு அவர் தனி, அவர் பழைய ஏற்பாட்டில் முடிந்து போயிட்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அவர் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் சந்ததி, அது தனி. அவருக்கு தான் 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுலேருந்து 12 கோத்திரங்கள் வந்தது. ஸோ அவரை இப்போது ஆங்கிலத்தில் ஜேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் யாக்கோபு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் கன்ஃபியூஷன் வேண்டாம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் யாக்கோபுன்னு வர இடத்துல ஜேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேக்கப் சொல்கிறது இல்லை, ஜேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். யாக்கோபுனா உங்களுக்கு தெரியும் எத்தன் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் சொன்னது போல் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த யாக்கோபோட பேரை இஸ்ரேல்னா ஆண்டவர் மாற்றியிருக்காரு. ஆனால் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் தான் சொல்கிறாரே தவிர இஸ்ரவேலின் தேவன் அப்படி அந்த இடத்துல அந்த பேர் அவர் மென்ஷன் பண்ணலை. ஸோ பேரில் ஒன்றும் பெருசாக கிடையாது. தேவன் ஒரு பேரை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவர் கொடுப்பார். பட் அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு யாக்கோபு, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு ஒருத்தர் இருந்தார். யூதாவும் இயேசுவின் சகோதரனாகிய யூதா ஒருத்தர் இருந்தார். ஸோ நிறைய மேரி, மரியாள், யாக்கோபு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ 2 பேர் முடிஞ்சிருச்சா? இன்னும் 2 யாக்கோபு யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே இயேசு கிறிஸ்துவோடைய அப்போஸ்தலராக இருந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான், ஒரு யாக்கோபு யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபு, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. ஸோ இந்த செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களாக இருந்தாங்க. ஸோ 12 பேரில் 2 யாக்கோபு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கணும்ல. இத்தனை யாக்கோபு எனக்கு எப்படிங்க புரியும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலத்தில் ஜேம்ஸ் த கிரேட்டர்
ஜேம்ஸ் த லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவை கொடுக்குறாங்க. ஸோ யோவானுடைய சகோதரன் ஆகிய யாக்கோபு வந்து ஜேம்ஸ் த கிரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, பெரிய யாக்கோபு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்னொருத்தரை வந்து சின்ன யாக்கோபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேம்ஸ் த லெஸ் அப்படின்றதுனால அவர் ரொம்ப குறைவானவர் அப்படி கிடையாது, அவர் ரொம்ப சின்ன வயசாக இருந்தார். ஆள் வந்து கொஞ்சம் எப்படி இவங்களெல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் சின்ன வயசு ஆள், அதனால ஜேம்ஸ் த லெஸ் அவ்வளவுதானே தவிர எந்த இடத்துலையும் வந்து வேறு எந்த பாகுபாடும் கிடையாது. வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் சொல்லப்பட்டது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபின் நிருபம் அதை வந்து எழுதினது அப்போஸ்தலர்கள் 2 யாக்கோபும் கிடையாது. அவங்க எழுதலை, இயேசுவின் சகோதரன் ஆகிய யாக்கோபு தான் எழுதுனதாக சொல்லப்படுது. இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. யார் அந்த யாக்கோபு, யார் எழுதுனாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும், நான் தேடி பார்த்த வரைக்கும், இந்த அப்போஸ்தலனாகிய 2 யாக்கோபும் அந்த நிருபத்தை எழுதவில்லை. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டு. இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அந்த பெரிய யாக்கோபு, சரிங்களா? அந்த க்ளோஸ் இன்னர் சர்க்கிளில் இருந்த யாக்கோபு, யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு, இவரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இவ்வளோ நான் சொன்னேன்ல, இந்த யாக்கோபை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒரு சம்பவம் அவரை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஏன்னா சின்ன அப்போஸ்தலர்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஏன்னா 2 பேர் தான் சின்ன அப்போஸ்தலர்கள் இருக்குது. இனிமேல் எல்லாமே பெரிய ஸ்டோரி அப்படி தான் வரும். இவர் இவ்வளோ முக்கியமானவர். ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இந்த யாக்கோபை குறித்து புரியல? சன்ஸ் ஆஃப் தண்டர், கரெக்ட், வெரி குட். சன்ஸ் ஆஃப் தண்டர், இடி முழக்கத்தின் பிள்ளைகள் அப்படின்ற அந்த இது சன்ஸ் ஆஃப் தண்டர், அது ஒன்று. வேற நான் இவ்வளோ சொல்கிறேன், க்ளோஸ் இன்னர் சர்க்கிள்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு சம்பவம். ஒளிவமலை இல்லை, மறுரூபமலை, கரெக்டு. இந்த மறுரூபமலைக்கு போனப்பெல்லாம் இந்த 3 பேர் தான், இந்த இன்னர் சர்க்கிள் மட்டும்தான் ஆண்டவர் வந்து கூட்டு போயிருப்பார். ஸோ இதெல்லாம் இது மாதிரி முக்கியமான இடங்களில் இருந்தவர் தான் இந்த யாக்கோபும் கூட, சரிங்களா? ஸோ இவர் வந்து கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தாவில் பிறந்தவர். ஸோ அந்திரேயா, அதே போல் பேதுரு, இவர்களைப் போல யோவானும் யாக்கோபும் பெத்சாய்தாவில் பிறந்தவங்க. யோவானின் சகோதரனாக இருந்தார். செபதேயு மற்றும் சலோமியின் மகன். ஸோ அப்பா பேர் செபதேயு, அம்மா பேர் சலோமி, இவர்களுடைய மகனாக இருந்தாங்க. அதே போல் யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருந்தாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, அவர்கிட்ட வந்து அறிமுகமாவதற்கு முன்னாடியே இவர் வந்துட்டு யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாக இருந்தார். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அத்தனை ஜனங்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து ஒரு சிலரை மட்டும் தன்னுடைய அப்போஸ்தலர்களாக தெரிந்தெடுத்தார். அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த பாவம் நிறைந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஏதோ ஒரு இடத்துல இவங்கெல்லாம் யார் அந்த மேசியான்னு தேடினவர்களாக இருந்தாங்க. எத்தனையோ பேர் தேடினாலும் ஒரு தாகத்தோடு அந்த மேசியாவை தேடினவர்களாக இருந்தவங்களை தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அவர் அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்தார். ஸோ இவரை எப்படி அழைத்தார் அப்படின்றத பார்ப்போம். அந்த அழைப்பை குறித்து பார்ப்போம். இவர்கள் செய்த தொழில் ஆஸ் யூஷுவல் மீன்பிடி தொழில் தான் செஞ்சாங்க. அந்திரேயா, பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க எல்லாமே மீன்பிடி தொழில் தான் செய்தாங்க. ஸோ சரி, எப்படி அழைத்தாங்கன்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இவங்க பிறந்த கிராமம் அப்படின்னு சொன்னால் பெத்சாய்தா, சரிங்களா? ஸோ நான் போன தடவை சொன்னது போலவே அந்த பெத்சாய்தாவும் கப்பர்நகூமும் வந்துட்டு பக்கமாக தான் இருந்துச்சு. ஒரு 4 or 5 கிலோமீட்டர்ஸ், மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளார தான் இந்த 2 ஊருமே இருந்துச்சு. அதனால தான் கலிலேயாவில் உள்ள, ஸோ மெயினாக கலிலேயா சொல்லிட்டு அதுக்குள்ளார பெத்சாய்தா, கப்பர்நகூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கப்பர்நகூமை குறித்து ஒரு சின்ன விஷயம் போனதான் நான் சொல்லலை, ஆனால் இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு. கப்பர்நகூமோட பேரோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? அது ஆக்சுவலாக கெஃபர் நெஹூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெஃபர் அப்படின்னா கிராமம்னு அர்த்தம், நகூம் அப்படின்னா ஆறுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆறுதலின் கிராமம் அப்படின்றது தான் இந்த ஊரோட பேரே. ஸோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலைமையகமாக வைத்து செயல்பட்டார். எவ்வளோ பேர் பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? ஆறுதலின் கிராமம் அப்படின்றது தான் கெஃபர் நெஹூம். தமிழில் நம்ம கப்பர் நகூம் சொல்லிடுறோம், பட் ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் வந்து அதுதான். அதே போல் நாகூம் தீர்க்கதரிசியோடைய அவர் வந்து வாழ்ந்த கிராமம் தான் அது. பின் நாட்களில் அது பெரிய பட்டணமாக உருவானது. அதே போல் இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தது போல் அது இடிக்கப்பட்டும் போயிடுச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊராக தான் கெஃபர் நெஹூம் இருக்குது. அதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்த இந்த பெத்சாய்தாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பெத்சாய்தா, பெத் வீடு, சாய்தா அப்படின்னா மீனவர்கள், மீனவர்களின் வீடு, பேரே அதுதான்.
ஃபிஷர்மென்ஸ் வில்லேஜ், இல்லைனா ஃபிஷர்மென்ஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபிஷர்மென் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கவங்க என்ன தொழில் பண்ணியிருப்பாங்க? அப்போ எவ்வளோ ஃபேமஸ், எத்தனையோ மீன்பிடி கிராமங்கள் இருந்தாலும் பெத்சாயிதா அவ்வளோ விசேஷமாக இருந்தது, அவ்வளோ பிரசித்த பெற்றதாக இருந்தது. ஆனால் இந்த பெத்சாயிதாவை பற்றியும் கெஃபர்நகூமை பற்றியும் இயேசு கிறிஸ்து பாசிட்டிவாக ஏதாவது பேசினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, சபித்து தான் அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், மத்தேயு 11:21. கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஸோ இதுலேருந்தே புரிந்து கொள்ளணும், இந்த பெத்சாயிதா கெஃபர்நகூமில் அவ்வளோ அற்புத அடையாளங்கள் தேவன் செய்தார். வேதனையான விஷயம், எங்கேயோ இருக்க புறஜாதியான்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான், அவெல்லாம் உள்ள ஆண்டவர் அந்த அற்புதங்களை விசுவாசிச்சான். பட் இங்கே இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவரை விசுவாசிக்கவும் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயால் உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த பட்டணங்களை பார்த்து சொல்றார். அடுத்து 22 பாருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் இவங்கெல்லாம் பிறந்த பட்டணம். எப்படிப்பட்ட பட்டணம்? ரொம்ப பெருமைக்குரியது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெயர் பெற்ற பட்டணமாக இருந்தாலும் பாவம் நிறைந்த பட்டணமாக இருந்தது. கடினப்பட்ட மனதுடைய ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. பலத்த செய்கைகளை பார்த்த பிறகும் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதில்லாத ஜனங்கள். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சிலர் மட்டும் தீவிரமாக மேசியாவை தேடுறாங்க, யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாக போய் சேர்ந்து கொள்கிறாங்க. அப்படின்னா அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் பார்த்தார். ஸோ ஏதோ ஒரு குவாலிட்டி அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்படி தான் இவர்களும் இருந்தார்கள். இப்போ எப்படி அழைக்கப்பட்டார், யாக்கோபை தேவன் எப்படி அழைத்தார் அப்படின்றத பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், மார்க் 1:19-20 வரைக்கும். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஸோ சொந்த போட்டு, நல்ல ஒரு பிஸ்னஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம மறுபடியும் சொல்கிறேன், இவங்க ரொம்ப ஏழப்பட்டவங்க, சாப்பாட்டுக்கே வழியில் அப்படி இல்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் இன்கம் எல்லாமே இருந்தது. அதே போல் இயேசு கிறிஸ்து அவர்களை கூப்பிட்ட போது எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவை பின் சென்றார்கள். ஸோ மறுபடியும் முக்கியமான வார்த்தை, இவர்களுக்கு எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் அழைத்த போது அவருக்கு பின் சென்றவர்கள் தான் இந்த யாக்கோபும் யோவானும் கூட. ஸோ அந்திரேயா பேதுருவை போல இவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள். இவர்களை குறித்து விசேஷமாக சொல்லணும், ஏன்னா 2 பேரையும் கொஞ்சம் சேர்த்தே பார்ப்போம். கொஞ்சம் நேரத்துக்கு யாக்கோபு யோவான் 2 பேரையும் சேர்த்தே பார்ப்போம். சகோதரர்களாக இருந்தார்கள், ஒன்றா தான் இயேசு கிறிஸ்து பின்னாடி போனாங்க. ஸோ இவங்களை குறித்து ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்களை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, எந்த கடினமான வேலையாக இருந்தாலும் செய்து முடிப்பாங்களாம். இந்த சேலஞ்சிங் பீப்புள்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு டைப்பு. பேதுருவை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முந்தி ஓடி செய்வார், முந்தி பேசுவார், எல்லாம் செய்வார். அது ஒரு கேட்டகரி. இவங்க 2 பேர் எப்படின்னா சத்தா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்கி நின்று அடிக்கிறாங்க இல்லையா, அப்படி ஒரு டைப். அந்த ஃபோர்ஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் இந்த யாக்கோபும் யோவானும். ஸோ இயேசு கிறிஸ்து கூட எப்படிப்பட்டவங்கெல்லாம் அப்போஸ்தலர்களாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியில் இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் வைத்து தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். இவங்க எல்லாரையும் வைத்து தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டினார், புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எப்படி இவர்களுக்கு என்ன பேர் வைத்தாங்கன்னா, அப்போ சூர்யா சொன்னது போல தான் கரெக்டாக சொன்னாங்க. மார்க் 3:17 பார்த்தீங்க அப்படின்னா, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனெர்கஸ் என்ற பெயரிட்டார். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா 12 அப்போஸ்தலர்களுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் வேற பேர் வைக்கிறாரு. பேதுருவை பார்த்து நீ கேபா என்று அழைக்கப்படுவாய், நீ யூ ஆர் த ராக் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்னு பெயர் வைக்கிறார். எதனால் அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய அந்த வைராக்கியத்தை பார்க்குறாரு. ஸோ அவங்க சண்டை போடுறதுனால ரவுடிங்கன்னு சொல்லிட முடியாது. அவ்வளோ ஒரு வைராக்கியம் தன்னுடைய மனசுக்குள்ளார, தவறு நடக்கும்போது பொறுத்து கொள்ள முடியலை. அதே போல் அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தா இன்னும் நமக்கு நல்லா புரியும். மார்க் 3வது அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். மார்க் 3:13.
பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். ஸோ இப்படித்தான் அது நடந்துச்சு. ஸோ எதற்காக அப்போஸ்தலர்களை செலக்ட் பண்ணாரு? அத்தனை சீஷர்களுக்கு மத்தியில் 12 பேரை அப்போஸ்தலர்கள் செலக்ட் பண்ணதுக்கு காரணத்தை சொல்றாரு. அவரோடு கூட இருக்கணும். ஸோ சொந்த வேலையை பார்க்க போகக்கூடாது. இவங்க பர்டிகுலராக இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கணும். அடுத்து அவர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், வியாதியஸ்தர்களை சுகமாக்க வேண்டும். இது எல்லாத்தையும் போய் சாஃப்டா நின்று பேசுவதற்காக அழைக்கவில்லை. அதிகாரத்தோட போய் அதெல்லாத்தையும் செய்யும்படியாக இந்த 12 பேரையும் தெரிந்தெடுக்கிறார். அந்த ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ஸோ அத்தனை பேருக்கு நடுவில் ஒரு 12 பேரை ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி எப்படி சாத்தானுடைய ராஜ்யத்தை கவிழ்த்து போடணும்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுறாரு. அப்போ இந்த 2 பேர் எப்படி செயல்பட்டிருப்பாங்கன்றதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ போய் நின்று அமைதியாக பூனைக்குட்டியாட்டம் அப்படி பேசலை. சாத்தானுடைய ராஜ்யத்தை கவிழ்க்கணும்னா அந்த அதிகாரம் உங்கள் தொனியில் இருக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொனி இவங்க 2 பேருக்குமே இருந்தது. தைரியமாக எல்லாத்தையும் செய்தார்கள். பயங்கரமான ஆவிக்குரிய வைராக்கியம் இருந்தது. அதனால தான் அவங்க 2 பேருக்கும் இடி முழக்கத்தின் மக்கள் என்று பெயரிட்டார். ஸோ காரணம் இல்லாமல் சொல்லலை, அவர் கரெக்டாக தான் அந்த பெயரிட்டார். அதே போல் இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரையும் இன்னும் ஸ்பெஷலாக தன்னோடு கூட வைத்து கொண்டார். முக்கியமான இடங்களுக்கு அவர்களை கூட்டி கொண்டு போனார். அப்படின்னா என்ன ரீசன், அதையும் நான் சொல்கிறேன். சில இடத்துல சொந்த அப்போஸ்தலர்களாலே விசுவாசிக்க முடியலை அப்படின்னா அற்புதங்கள் நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசுவாசம் இல்லைன்னா அற்புதங்கள் நடக்காது. அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷித்த விதத்தில் சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பேர் அவிசுவாசமாக இருந்தாலும் கூட அங்கே செயல்படுவது ரொம்ப கடினமான காரியம். ஏசு கிறிஸ்துவால் எல்லாம் முடியும். ஆனால் கூட இருக்கவங்கள ப்ராக்டிஸ் கொடுக்கணும்ல. அப்போ விசுவாசத்தில் அவர் எதிர்பார்க்கிற லெவலில் யார் இருந்தாங்களோ அவங்கள முக்கியமான இடத்துக்கு அவர் கூப்பிட்டு கொண்டு போனார். உதாரணமாக சொல்லணும்னா, எவீருவின் மகளை உயிரோடு எழுப்பும் போது எல்லாம் தான் போகிறாங்க. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது இந்த 3 பேரை மட்டும்தான் உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஸோ அந்த ரூமில் போய் அவளை எழுப்பும் போது இந்த 3 பேர் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க. ஸோ அவங்க விசுவாசத்தில் அளவில் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. மற்றவர்களை பார்க்கிலும் இவர்கள் இன்னும் அதிகமாக விசுவாசித்தார்கள். ஸோ கூட கொண்டு போனார். அதே போல தான் மறுரூப மலையின் அனுபவத்திலும் இந்த 3 பேரும் தான் கூட கூப்பிட்டுட்டு போகிறத பார்க்க முடியுது. அதே போல் இன்னும் முக்கியமாக கெத்சமனே தோட்டத்தில் ஸோ எல்லாரும் தான் அந்த ராபோஜனம் உட்கொள்கிறாங்க. எல்லாரும் தான் கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. அங்கே போனவுடனே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. உண்ட மயக்கம், அவங்க பாட்டுக்கு தூங்க ஆரம்பித்தாங்க. பர்டிகுலராக அந்த 3 பேரை மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து தம்மோட தனியாக கூப்பிட்டுட்டு போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர்கிட்ட தான் அவர் கேட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இன்னர் சர்க்கிளாக தான் இவங்க இருந்தாங்க. சரி, இதை தவிர இவர்களை குறித்து ஏன் அப்படிப்பட்ட இடிமுழக்கத்தின் மக்கள், இவங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா ஒரு 2 சம்பவம் மட்டும் உங்களுக்கு நான் கோட் பண்ணுறேன். முதல் சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம், லூக்கா 9:51. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும், ஸோ 12 பேர் இருக்கும்போது 2 பேரை மட்டும் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். மைண்ட் செட் அதான் நான் சொன்னேன். இடிமுழக்கத்தின் மக்கள்னா இயல்பாகவே அவங்க அப்படி தான், எட்டு அடி என்ன எவன் கேட்கலையா வைக்கலையா அப்படின்ற மாதிரி, எப்படா ஏசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அப்படியே ஒரு டைப்பாக இருந்தாங்க.
உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம்தான் இயேசு கிறிஸ்துவோடைய நிலைமை. இவங்க எல்லாரையும் வச்சு அவர் என்ன நினச்சாரோ அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்கள கொண்டு வரணும் பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய அழகாக இருக்குது. ஸோ கூட இருக்கவங்கள தேவ சித்தத்துக்கு ஏற்றார் போல் அப்படியே உருவாக்கி கொண்டு வருவது ஈஸி இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் ஊழியம் பார்க்கும்போது இல்லை குடும்பத்துக்குள்ளாரையே இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர வேண்டும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எலியாவை போன வானத்துலேருந்து அக்கினி இறங்குங்க, ஒரு பையன் உயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க இடி முழக்கத்தை போல தான் அங்கே முழங்குவதை பார்க்க முடிகிறது. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. எலியாவின் ஆவி வேற, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவர் சொல்கிற ஆவி வேற. ஸோ எலியாவின் நாட்கள் அவர் செய்தது தப்பான்னு கேட்டிங்கன்னா அது வேற கதை. அந்த இடத்துல இன்னும் வந்துட்டு ரட்சிப்பின் காரியங்கள் அறிவிக்கப்படவில்லை, ரத்தம் சிந்தப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வரவில்லை. ஸோ அந்த சூழ்நிலை வேற, அது நியாயப்பிரமாணத்தின் காலமாக இருந்தது. எலியா அப்படிப்பட்ட அழைப்பில் இருந்தார். அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த 3 முறை அக்கினி இறக்கும் போது அவர் அந்த ஜனங்க மேலே அக்கினி இறக்கும் போது கர்த்தர் அங்கே இருப்பார். அங்கே நடந்த சம்பவமே வேறு. அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு, அதாவது கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தை ஆலோசனை கேட்க போனதுனால தான் கோபத்தில் இந்த காரியம் நடக்கும். ஸோ அந்த சப்ஜெக்டே வேறு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து வந்தது தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். அதே போல் அழிக்க வரவில்லை, மனம் திரும்புவதற்கு ஏற்றார் போல அந்த ஜனங்களை மனம் திரும்ப செய்யத்தான் வந்திருக்கிறாரு. ஸோ இதை முதலாவதாக இவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார். அதான் கேட்கிறாரு, நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா? ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரி ஸ்பிரிட் இருக்குப்பா? அழிக்கணும்னு சொல்கிறீங்க, வானத்துலேருந்து அக்கினி இறங்கி அங்கே இருக்கிற அத்தனை பேரை செத்து போனால் ராஜ்யத்தில் யார் இருப்பா? சரி, தப்பு பண்ணுற எல்லாரையும் கொன்னுட்டோம். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் ராஜாவாக இருக்கார், மக்களே இல்லாமல் எப்படி ராஜா? ஸோ யோசிக்கணும் இல்லையா? ஸோ இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்டே இதை தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் ஒருத்தரை சபிச்சு அழிக்கிறதற்காக அவர் நம்மை அழைக்கவில்லை. எவ்வளோ கொடுமையான ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் அந்த இடத்துல யார் பேரை வேணாலும் இன்றைக்கி போட்டுக்கோங்க. இந்த ஆளெல்லாம் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எழுதுகிறவங்கள மனம் திரும்ப செய்யும்படிக்கு, அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட கொடுக்குற ஊழியமாக இருக்குது. அதை தான் இங்கே இவங்ககிட்டயும் சொன்னார். ஸோ மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஸோ புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய ராஜ்யம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அடி உத குத்து வெட்டு காலி பண்ணு கொலை செய்ய, ஒருத்தன் கேட்கலையா உன்கிட்ட இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாம் செய்ய, அதற்கு இயேசு கிறிஸ்து வரவில்லை. நீ 4 அடி வாங்கு, 4 உத வாங்கு, ஒரு ரத்தத்தையாவது சிந்து, ஆனால் அந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்திடு. ஸோ இதை புரிய வைக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் எப்படி பயன்படுத்தணும்னு உண்மையிலேயே தெரியல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஞாபகம் வருது சொல்கிறேன். தெரிந்த ஒரு பாஸ்டர் இதை சொன்னார். அவங்க அம்மா அப்பா எல்லாமே அந்த ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலி தான், அவங்களும் பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சான். சண்டை காரசாரமாக போகுது. அவங்க ஆண்டவருக்குள்ளே இல்லாத ஒருத்தவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு மாங்காயோ ஏதோ இவங்க வீட்டு அவங்க பறிச்சுட்டாங்க, ஏதோ சண்டை வந்துருச்சு. ஸோ இந்த பாஸ்டரோட அம்மா என்ன பண்ணாங்களாம், நேராக கீழே இறங்கி போய் நின்று கத்த ஆரம்பிக்கிறாங்களா, வீட்டை விட்டு வெளியே போய் நின்று அந்நிய பாஷையிலே திட்டுறாங்களாம். உள்ளே உட்காந்துருக்க இவங்களுக்கு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. அந்த கேட்குற அம்மாவுக்கு இது என்ன புரியாத பாஷையில் இந்த அம்மா என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ பேசுதுன்னு அவங்க உண்மையிலே பயந்துட்டு எப்பா உண்மையிலே உங்கள் வீட்டு மாங்காயை நான் பறிக்கலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் வல்லமையும் எங்கே பயன்படுத்துகிறீங்க, எதற்கு பயன்படுத்துகிறீங்கன்றதில் புரிதல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ ஆவிக்குரிய வைராக்கியம் இவங்களுக்கு அதிகமாக இருந்தது. திமிருன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு வைராக்கியம். என்ன கர்த்தர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னு சும்மா உட்காந்துருக்க, ஏற்றுக்க மாட்டேன்ற, அப்படி அல்ல. அதை தான் தேவன் புரிய வைத்தார். அதே போல் பாருங்கள், எலியாவை அவங்க உதாரணமாக எடுத்துக்கொண்டது சரிதான். ஆனால் எலியாவை போல் அக்கினி இறக்கிறத மட்டுமே பேசாதீங்க. இன்றைக்கும் சபையில் இந்த பிரச்சனை இருக்குது. எலியாவை போல் அக்கினி இறக்கிறேன் மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர மற்றபடி எலியா செய்த வேறு எந்த காரியமும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லை. ஸோ அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலையும் கூட வசனம் சொல்லுது, எலியாவை போல பாடுள்ள மனிதன்னா, சொல்லப்படாத எலியாவின் கதை இருக்குது. அவர் எவ்வளவு பாடுள்ள மனிதன்,
புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஆத்துமாக்களை அழிக்கவோ நியாய தீர்ப்பு செய்யவோ இயேசு வரவில்லை, அவர்களை ரட்சிக்கவும் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவுமே வந்தார். ஸோ அவங்களுக்குள்ள அப்போ செயல்பட்ட ஆவி என்ன ஆவி தெரியுமா? அது சாத்தானின் ஆவி. ஒருத்தனை அழிக்கணும், கொல்லணும், நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னு நீங்கள் முந்திக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், சாத்தானுடைய ஆவி நமக்குள்ளாக இருக்குது. ஏனென்றால் வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன். ஸோ உங்களுடைய வார்த்தையின் வல்லமையால் ஒரு ஆத்துமாவை காலி பண்ணுறதை விட மரித்து போன ஒரு ஆத்துமாவை உயிரோடு எழுப்புவது மேலான காரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இதைத்தான் இந்த 3 பேருக்கும் பர்டிகுலராக யாக்கோபுக்கும் யோவானுக்கும் அவர் புரிய வைத்தார். ஸோ கொள்ளும் ஆவி, அழிக்கும் ஆவி சாத்தானின் ஆவி. ஆத்துமாக்களை ரட்சித்து நித்திய ஜீவ பாதையில் நடத்த தம்முடைய ஜீவனையே கொடுப்பது தேவனுடைய ஆவியாக இருக்குது. இன்றைக்கு நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது? ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே அப்போஸ்தலர்களை குறித்து சொல்கிறேன்னா செல்ஃப் அனாலிசிஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இவர்களை குறித்து பார்க்கும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எலியாவை போல் அக்கினி இறக்கணும்னு சொன்னாங்கல்ல, இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்னு ஒன்று இருக்குது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் எலியாவுடைய பேர் இருக்கா? எலியா விசுவாச வீரன் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் எலியாவின் பேர் இருக்கா? அப்போ இந்த விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேரோட பேர் இருக்கும். அவங்க யாருமே வந்துட்டு அநேகரை வந்து நியாயம் தீர்த்தவர்கள்னு சொல்ல முடியாது, தன்னை தாழ்த்தி தேவனண்டையில் கிட்டி சேர்ந்தவர்கள். அதே போல் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர் 11:36. எபிரேயர் 11:36. நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அப்போ விசுவாச வீரர் பட்டியலில் வரவங்க எப்படிப்பட்டவங்க? இந்த கேட்டகரி தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட அதை தான் சொல்கிறாரு. யோவான் கிட்டையும் யாக்கோபு கிட்டையும் இதைத்தான் புரிய வச்சாரு. இந்த ஊழியத்துக்கு ஒன்று அழைக்கலை, நாள் வரும் உன்னைய வந்து இதே மாதிரி அடித்து உதச்சி எல்லாம் பண்ணுவான். அந்த நேரத்தில் நீ சபிக்கிறதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, ஆத்துமாக்களுக்காக மன்றாடும் படிக்கே உன்னை அழைத்திருக்கிறேன்னு அங்கேயே அவர் புரிய வைத்தார். ஹல்லேலூயா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:33-45. ஸோ முதலாவதாக இவங்க வானத்திலேருந்து அக்கினி இறக்குறேன்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஆவி இருக்கணும்னு சொல்லி புரிய வச்சாரு. அடுத்த எக்ஸாம்பிள் மார்க் 10:33. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். தீவிரமாக இயேசு கிறிஸ்து என்ன பேசிகிட்டு இருக்காருங்க? தான் எப்படி வந்து பாடுபட்டு மறிக்க போகிறோன்றதை டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஏதோ ஜென்ரலாக கூட சொல்லலை, எப்படி அடிப்பாங்க, துப்புவாங்க, என்ன நடக்கும்னு சொல்லி அவர் வந்து டீட்டெயிலாக அங்கே பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கிறத 12 அப்போஸ்தலர்களும் கேட்டுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தர் மைண்ட்லேயும் ஒரு காரியம் ஓடிச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் மைண்ட்லேயும் ஒரு காரியம் ஓடுது. ஒருத்தர் கூட இயேசு கிறிஸ்துவோடைய பாரத்தை அங்கே புரிஞ்சுக்கிட்டாங்களான்றது கொஸ்டின் மார்க் தான். ஐயோ, இவர் இப்படி சொல்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு மரணம் தனக்கு நேரிடுன்னு சொல்கிறாருன்னு அவரோட துக்கப்பட்டாங்களான்றது தெரியல. சில பேருக்கு உண்மையிலே புரியல. இவர் என்ன திடீர்னு வராரு, அற்புதம் செய்கிறாரு, அடுத்த நிமிஷம் நான் சாக போகிறேன்றாரு, இவரை புரிஞ்சுக்கவே முடியலைன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. இன்னொரு கூட்டம், அப்போ இவர் சாக போகிறாரா, அப்போ அவர் ஸ்தானத்தில் அடுத்து யாரா தலைவர் இந்த கூட்டத்துக்கு, அதுக்கு சண்டை போட்டவங்க இருந்தாங்க. வேற யாரும் இல்லை, பேதுருவும் யூதாசும் அடுத்து யார் தலைவனாக வேண்டும்னு சண்டை போட்டாங்க. பேதுரு சொன்னார், நான் தான்டா லீடர், இன்னர் சர்க்கிளில் நான் தான் தலைமை, ஸோ எனக்கு தான் அடுத்து அந்த போஸ்டிங், அவர் எப்படி செத்துருவார், கிளம்பிடுவார், அவருக்கு அடுத்து நான் தான் இதை நடத்த போகிறேன். யூதா சொல்கிறான், நீ பெரிய ஆளாக இருந்தால் என்னையா, காசு என்கிட்ட இருக்குது, பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அடுத்து லீடர், இவர் எப்போ கிளம்புறாரோ அடுத்து நான் லீடராக இருப்பேன், நான் எல்லாரையும் நடத்துவேன், எனக்கு தான் எல்லாம். இந்த சண்டை இன்னைக்கு நடக்குதா இல்லையா?
சிலுவையை சுமக்க ஒருத்தர் கூட முன்னாடி வரல. ஆனால் 2 பேர் பதவிக்காக, உலக பிரகாரமான பதவிக்காக சண்டை போட்டாங்க. அது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த சம்பவங்கள் வரும். அதை எடுக்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் 2 பேர் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டாங்க. யார்? நம்ம யாக்கோபும் யோவானும். இந்த உலகத்தெல்லாம் விடுங்கப்பா, அவர் தேவகுமாரன், அவர் ராஜ்யம் வருதுன்னா அவர் மகிமையில் அவர் இறங்கி வரும்போது எனக்கு எந்த பொசிஷன்? இன்னும் சாகவே இல்லை. நான் தான் யோசித்தேன், அவர் இன்னும் சாகவே இல்லை, அதுக்குள்ளே நீங்களே காலி பண்ணிட்டீங்க போல இருக்கு. அவங்க அதை தான் கேட்குறாங்க. ஸோ ஏசு கிறிஸ்து வேகமாக சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் ஒன்று இப்போ கேட்க போகிறோம், நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துடணும். என்னன்றதை சொல்லலை, பட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏசு கிறிஸ்து தமது பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து சொன்னவுடன் இம்மீடியட்டான ரெஸ்பான்ஸே தங்களுடைய விருப்பத்தை அங்கே சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன கேட்க போகிறாங்கன்றது ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். ஆனாலும் அவர் எதிர்பார்த்தார், ஒருத்தனாவது ஆண்டவரே நான் உங்கள் கூட வரேன், இந்த பாடுகள் எப்படி இருக்கும், எங்களை எதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்கன்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தாரு. பட் யாரும் கேட்கலை. அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன விருப்பம்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். ஸோ ஸ்ட்ராங்காக பொசிஷனை பிடிச்சிட்டாங்க. இந்த உலகத்தெல்லாம் விட்டுருங்கப்பா, மகிமேல அவர் வரும்போது ஒருத்தர் ரைட்டு, ஒருத்தர் லெஃப்ட்டு, ஒருத்தர் ரைட் ஹேண்டாக இருப்போம், ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டாக இருப்போம். அதுவும் எப்படி? அண்ணன் தம்பிங்க நாங்கள் 2 பேர் மட்டும்தான். எங்கள் குடும்ப சொத்தா அவர் பக்கத்துலேயே உக்காந்திக்குவோம், மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் எட்டி போய் நில்லுங்க. அப்படி தானே இருந்திருக்கும். ஏசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏண்டா நான் சாவை குறித்து பேசிகிட்டு இருக்கேன், யார் என் ரைட் சைடு லெஃப்ட் சைடு உட்காரதை பற்றி என்கிட்ட தீவிரமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவர் அப்படி தான் நினச்சார். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா, பதவி ஆசையினால் அவங்க பேசினாங்களா அப்படின்றத தாண்டி, ஏன்னா பதவி ஆசையாக இருந்தால் அந்த பூமியில் ஏதாவது கேட்டிருப்பாங்க, அதையும் தாண்டி அவரோடு கூட எப்பயுமே பக்கத்துலேயே இருக்கணுன்ற வாஞ்சை. இதுதான் உண்மை. தனியாக போகிறதுக்கு பிரியமே இல்லை. ஆண்டவரே உங்கள் பக்கத்துலேயே, ரைட் சைடும் நான் தான், லெஃப்ட் சைடும் அவன் தான், பக்கத்துலேயே இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. அதே போல் எவ்வளோ ஒரு விசுவாசம், இவர் மரித்தாலும் சொன்னபடி உயிர் தெழுவார், மகிமையில் வருவார், அவர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அந்த ஒரு ராஜ்யத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் கொடுங்க அப்படின்னும் போது உலக பிரகாரமாக அவன் எதையுமே கேட்கலை, மேலான காரியத்தை தான் கேட்டாங்க, மேலான காரியத்தை தான் வாஞ்சித்தாங்க. ஸோ இங்கே எனக்கு வீடு கொடுத்துட்டு போயிருங்க அப்பா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணிட்டு போயிருங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, சொந்த தொழிலெலாம் விட்டுட்டு வந்திருக்கேன், ஒரு 2 காரை வாங்கி கொடுத்துருப்போங்க, பைக்கை வாங்கி கொடுத்துருப்போங்க, அது எதையுமே கேட்கல. எவ்வளோ மேன்மையான ஒரு காரியத்தை அவர்கள் கேட்டார்கள். ஸோ அதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை அவர்கள் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டார்கள். அதே போல் பயப்படவே இல்லை பாருங்க. நான் போய் கேட்டால் அவர் என்ன சொல்வார், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, எதையுமே கேட்கல. சொன்ன உடனே முந்திக்கிட்டாங்க, வேகமாக போய் எனக்கு இந்த பொசிஷனை ரிசர்வ் பண்ணிடுங்க, ஒதுக்கிடுங்க, சீட்டை ஒதுக்கிடுங்க ஆண்டவரே அப்படின்னு. அதனால தான் இடிமுழக்கத்தின் மக்கள்னு தேவன் அன்னைக்கே பெயர் வைத்தார். பயம்ன்றது துளி கூட இல்லை, வேகமாக போய் கேட்டாங்க. அதே போல் ஏசு அதற்கு சொல்கிறார், ஏசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். ஏசுவுக்கு தெரியுமா தெரியாது அவங்க எப்படி மரிக்க போகிறாங்கன்னு? இவர் மரணத்தை தெரியும், அவங்கெல்லாம் எப்படி மரிக்க போகிறாங்கன்னு ஏசுவுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரிந்தும் ஏசு கிறிஸ்து இப்போ குவெஸ்டனை அவங்கக்கிட்டேயே கொடுக்குறாரு. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதே போல் அதற்கு அவர்கள் என்ன சொன்னாங்க? கூடும் என்றார்கள். செகண்ட் தாட்டே இல்லை. அதனுடைய ஆழம் தெரியுமா இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் பாடுகள் தெரியும், உபத்திரவத்தை பற்றி பேசுகிறாரு தெரியும், ஏன்னா அதை தான் இவ்வளோ சொன்னார். இதே போல் நீயும் உபத்திரவப்பட ரெடியான்னு கேட்டப்பையும் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, நிச்சயமாக செய்வோம் ஆண்டவரே, நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறோம். இதில் 2 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏசு கிறிஸ்து இவங்கக்கிட்ட பாடுபடுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லலை, சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்கலை. நம்மக்கிட்டேயும் அவர் அப்படி கேட்க மாட்டார். கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களாக சில விஷயத்தில் முந்தி கொள்ளாதீர்கள். எப்பயுமே ஏசு கிறிஸ்துக்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா, பண்ணாதது நல்லது, நான் அப்படி தான் சொல்வேன். பண்ணலை அப்படின்னாலும் அவர் கொடுக்குற தேவன் தான், செஞ்சுட்டா நிறைவேற்றி தான் ஆகணும், அது என்னவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஏசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீப் அப் பண்ணணும். நான் உங்களுக்காக மறிக்கிறேன் ஆண்டவரே, மறிச்சிடணும், அவர் கேட்கல.
நிறைய நேரம் நம்மளே வாலண்டியராக அந்த ஜெபத்தோட தீவிரம், அந்த பிரச்சனையோட தீவிரத்தினால ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக நீங்கள் இதை கொடுத்தா அதை செய்வேன் ஆண்டவரே. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. இவங்க கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். ஏன் நான் சொல்கிறேன் பாருங்க, 3 பேர் மட்டும்தான் ஏசு கிறிஸ்துக்கிட்ட உங்களோட பாடுபடுறேன், நான் உங்களோட மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. யார்? ஒன்று பேதுரு, அடுத்து இவங்க 2 பேர் யோவான், யாக்கோபு. இந்த இன்னர் சர்க்கிள் இருந்தவங்க மட்டும்தான் உம்மோடு பாடுபடுவோம், உம்மோடு மறிப்போம்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. மற்ற யாருமே வாக்கு கொடுக்கல. நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை இயேசு கிறிஸ்து கேட்பது போல, பரலோகம் கேட்பது போல சாத்தானும் கேட்டுகிட்டே தான் இருப்பான். செய்யலைன்னா நேராக இயேசு கிறிஸ்துகிட்ட போய் நிற்பான். அவன் சத்தியம் பண்ணானே, அவன் நிறைவேற்றினானா? ஸோ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சரி, எப்படி நாங்கள் பேசணுன்றதுனா அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இவங்க இம்மிடியேட்டாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்படி ஒரு வாஞ்சை, ஒரு உறுதி, என்ன வேணாலும் செய்கிறேன், ஆனால் மகிமையில் நீங்கள் வரும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நாங்கள் 2 பேராக தான் ஆண்டவர் இருக்கணும்னு தெல்ல தெளிவாக தீர்மானித்திருந்தார்கள். ஸோ இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவோட நிதானம். என்னை பார்த்து ஒருத்தன் உங்களுக்காக உயிரே கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், நானும் பெரிய போஸ்டிங்கை தூக்கி கொடுக்குறேன். ரொம்ப நிதானமாக இருப்பார். பிதாவுக்கு எது சித்தமோ அது மட்டும்தான். அதே நிதானம் நம்மோடு கூட இருப்பதாக. ஸோ இந்த பதவி ஆசைன்னு சொல்கிறத விட இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றது தான் அங்கே முக்கியமாக இருந்தது. அதே போல் அடுத்த வசனம் தான் முக்கியமான வசனம், 41வது வசனம் பாருங்க. மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். இயேசு கிறிஸ்து மறிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இன்னும் அப்போஸ்தலர்களுக்கு என்ன ஒரு எண்ணம், அவன் மட்டும் போய் எப்படி கேட்குறான் பாரு, அவன் மட்டும் வஸ்தியா, எரிச்சல், கோபம். இயேசு கிறிஸ்து எந்த ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு, என்ன ஸ்தாபிக்க போறாரு, இவங்க என்ன செய்யணும், இன்னும் அவர்களுக்கு எதுவும் சரியாக புரியவில்லை. யார் பெரியவன் யார் சின்னவன்ற சண்டை அவங்களுக்குள்ளார போய்கொண்டே தான் இருந்தது. ஸோ எனவே ஊழியம் என்றால் என்ன, நம் அழைப்பு என்ன என்பதை தெளிவாக தெரிந்து புரிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். ஸோ இப்படி இருந்த யாக்கோபு கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பிடிக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு? ஸோ இவங்க தான் ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ நேராக வந்து ஃபைனல் பார்ட்டுக்கு வருவோம். ஓரளவுக்கு யாக்கோபை குறித்து புரியுது அவங்களுக்கு? யோவான் யாக்கோபு என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க, ப்ராமிஸ்லாம் வேகமாக பண்ணினாங்க, எல்லாம் செய்தாங்க. 12 பேரில் யூதாஸை பொறுத்த வரைக்கும் காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் அவன் போயிட்டான். மீதி இருக்கிறது யார்? 11 பேர். இந்த 11 பேரில் 3 பேர் மட்டும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, பாடுகளுக்கு உட்பட்டு வருவோம், மரணத்துக்கும் உங்களோடு கூட சேர்ந்து வருவோம். 3 பேர் மட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற யாரும் எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம், எதுக்கு வம்பு வாயை திறந்து அப்படின்ற மாதிரி அமைதியாக இருந்துட்டாங்க. பெஸ்ட்டு, நான் அதை தான் சொல்வேன். ஸோ பேதுரு, யோவான் அண்ட் யாக்கோபு, த இன்னர் சர்க்கிள் ஆஃப் ஜீசஸ். இயேசு பிடிக்கப்பட்ட போது இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே அவரை பின்தொடர்ந்து போனார். கரெக்டாக ஞாபகம் இருக்குங்களா? ஸோ பிடித்து கொண்டு போகும்போது சொன்னபடியே யோவானை பொறுத்த வரைக்கும் சிலுவை அடியில் வரைக்கும் யோவான் போய் நின்றுட்டார். அவர் வந்து அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டார். பேதுரு என்ன பண்ணார், இப்போ அவரால் விட்டு கொடுக்க முடியாது, தன்னுடைய பொசிஷன் இருக்குது, ஏசு கிறிஸ்து இருக்காரு, இவர் தலைவர்னு வேற சொல்லிட்டாரு. இன்ஸ்டிங்க்டில் வேலை பார்ப்பாங்க தெரியுமா, டக்குன்னு நான் செஞ்சிடணும்னு. பட் உள்ளுக்குள்ளார பயம் இருக்கும், தெளிவு இருக்காது, பட் வேகமாக போயிடுவாங்க. ஸோ பாதி தூரம் போயிட்டாரு நம்ம பேதுரு. ஸோ பாதி தூரம் போய் என்ன பண்ணுறாரு, அங்கே தீவிரமாகும் போது பயந்து ஏசு கிறிஸ்துவை தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் செய்யவும் தொடங்கினார். அட்லீஸ்ட் ஹாஃப் த வே பேதுரு வந்து வந்தார். யாக்கோபு எங்கே போனார்? இந்த 3 பேரில் யோவான் சிலுவை அடி வரைக்கும் போயிட்டாரு, பேதுரு பாதி தூரம் போனார். யாக்கோபு எங்கே போனார்? யாக்கோபு எங்கே போனார்? மற்ற எல்லாரை போல அவரும் பயந்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்து ஓடி போனார். கொடுத்த வாக்கை வந்து யாக்கோபால நிறைவேற்ற முடியவில்லை. ஸோ ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட போது யாக்கோபு அங்கே இல்லை, ஏசு கிறிஸ்து தேடி பார்த்த போது யாக்கோபு அங்கே இல்லை. என்னோடு கூட மறிப்பேன், என்னோடு கூட பாடுபடுவேன்னு சொன்ன யாக்கோபே நீ எங்கே? ஏசு கிறிஸ்து தேடி பார்த்த போது யாக்கோபு அங்கே
இல்லை. அவருக்கு என்ன நடந்தது யோசித்து பார்க்கணும். உம்மோடு கூட மரிப்பேன் என்று சொன்ன பேதுரு, உம்மோடு கூட பாடுபடுவேன்னு சொன்ன யோவான், இவங்கெல்லாம் அவங்க வேலையில் கொஞ்சமாவது செஞ்சாங்க. ஆனால் யாக்கோபு அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளும் கூட அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன போது பேதுருவும் யோவானும் தான் ஓடி போய் கல்லறையை பார்ப்பாங்க. யாக்கோபு அங்கே இருக்க மாட்டார். ஸோ யாக்கோபு எங்கே போனார்? இவங்க 3 பேர் தானே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. யாக்கோபு எங்கே போனார்? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது இதெல்லாம்? அவர் பாடுபட்ட போது இல்லை, அவருடைய வலது பார்சத்தில் இடது பார்சத்தில் உட்காருவேன் பக்கத்திலே இருப்பேன்னு சொன்னவங்க இன்னைக்கு எங்கே போனாங்கன்னே தெரியவில்லை. பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ணும் படிக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு பேதுரு தான் பிரசங்கம் பண்ணார். யோவான் கூட இருந்தார். யாக்கோபு என்ன ஆனார்? அவர் இங்கே இருந்தாலும் கூட இவர்களோடு சேர்ந்து வல்லமையாக எங்கள் ஊழியம் பார்த்ததாக எங்கேயுமே சொல்லப்படலை. அதாவது கெத்சமனை தோட்டத்துக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, பேதுரு யாக்கோபு யோவான், அதில் பேதுரு யோவானும் தான் எல்லா இடத்துலையும் வருவாங்களே தவிர யாக்கோபு அங்கே இருக்க மாட்டார். யாக்கோபு அங்கே இருக்க மாட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பிறவி முடவன் அலங்கார வாசல் அண்டையில் போய் அவங்க சுகப்படுத்தும் போது ஜெப வேலையாகி அந்த 9ஆம் மணி நேரத்தில் அவங்க போகும்போது கூட யார் 2 பேர் போவாங்க? பேதுருவும் யோவானும் தான் போவாங்க. யாக்கோபு எங்கே? யாக்கோபு எங்கே? யாராவது யோசிச்சு பார்த்தோமா? அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க தைரியமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. பேதுருவும் யோவானும். யாக்கோபு இருக்க மாட்டார் அந்த இடத்துல. எங்கேயுமே அவர் இருக்க மாட்டார். எங்கே போனார்? அவர் என்ன ஆனார்? ஸோ அதைத்தான் இந்த கடைசி பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே கமிட்மெண்ட் கொடுத்தது உண்மைதான். அதே போல் வெளியரங்கமாக யோவானை பொறுத்த வரைக்கும் இஷ்யூவே கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போனார், காப்பாற்றி கொண்டார், அது வேற. பேதுருவை பொறுத்த வரைக்கும் அவர் மனம் கசந்து அழுதார்னு சொல்லி பைபிளில் வசனம் சொல்லப்பட்டு இருக்குது. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி மனம் கசந்து பேதுரு அழுதார். அது வெளியரங்கமாக வசனம் இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் எல்லா சீஷர்களையும் தான் தேடி வருவார். பேதுருவை தேற்றுவதை பார்க்க முடியும். கரிநெருப்பு மூட்டப்பட்டிருக்கும் சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? கரிநெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். பேதுரு கிட்ட தான் கேட்பாரு, என்னை நீ நேசிக்கிறாயா? எந்த அளவுக்கு நீ நேசிக்கிற? 3 முறை கேட்பார். 3 முறை அந்த இடத்துல பேதுரு கிட்ட கேட்பாரு, என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு ஊழியத்தை குறித்து சொல்லி பேதுருவை தேற்றுறாரு. ஏன்னா அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவங்க இருதயத்தில் இருக்குது இல்லையா? அதோடு கூட அவர்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருந்த போதும் எல்லாரையும் தேடி தேடி போய் தான் அவர் செலக்ட் பண்ணி தன்னுடைய பாதைக்கு கொண்டு வந்தார். மரித்து உயிர்த்த பிறகும் அவங்கள அப்படியே விடலை. மறுபடியும் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவங்கள மீட் பண்ணி அவங்களுடைய நிலைமையை மாற்றி மறுபடியுமாக இழந்த ஸ்தானத்தில் அவர்களை மீட்டு கொண்டார். பேதுருவை பற்றி வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு. 3 முறை கேட்கிறார். 3 முறை பேதுரு நெருப்புக்கு முன்னாடி இயேசுவை தெரியாதுன்னு மறுதளிச்சிருப்பாரு. அதனால 3 முறை நெருப்புக்கு முன்பதாக பேதுருவை நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. பேதுருவை தேற்றியாச்சு. இப்போ பேதுருடைய மனசு ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒன்றா செட் ஆயிடுச்சு. நான் கேட்குறேன், பேதுருவை மட்டும்தான் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கிட்டாரா? யோவானை குறித்து அங்கே பேதுரு கேட்பார், இவனுடைய காரியம் என்ன? அதான் பேதுரு. அவரோட நிப்பாட்டிக்கவே மாட்டார். வேக வேகமாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ தான் ஆண்டவர் சொல்வார், நான் வருமளவும் அவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு, இனியாவது நீ உன் வேலையை பாரு பேதுருவே. ஸோ அவருக்கு சொல்லாச்சு. யோவானுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு டேர்ம். யாக்கோபு எங்கே? நான் இந்த கேள்வியை எனக்குள்ளாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். எப்படி ஆண்டவரே யாக்கோபு எங்கே போனார்? அவர் ஓடி போனது உண்மைதான், ஆனால் நீங்கள் அவரை கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு பார்க்க போனால் இல்லவே இல்லை. எழுதப்படவில்லை என்றாலும் நிச்சயமாக யாக்கோபை தேவன் சந்தித்திருப்பார். யாக்கோபை தேவன் சந்தித்திருப்பது உண்மைதான். தவறு செய்வது வெளிப்படையாக தெரியும். உலகம் அறிய ஒரு மனுஷன் தவறு செய்யலாம், ஆனால் ஒப்புரவாகுதல் அந்தரங்கத்தில் நடக்கும். பேதுரு மனம் கசந்து அழுதது சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு மனம் கசந்து அழுதது சொல்லப்படவில்லையே அன்றி நிச்சயமாக யாக்கோபு அழாமல் இருந்திருக்க மாட்டார். எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும், எவ்வளோ தூரம் தன் ஆத்மாவில் அவர் வாதிக்கப்பட்டிருப்பார். யாராலையும் அவரை தேற்ற முடியவில்லை. யாரையும் போய் நோக்கி பார்க்க யாக்கோபால முடியவில்லை. பேதுருவையும் யோவானையும் கூட நோக்கி பார்க்க முடியலை. 3 பேரும் ஒன்றா தானப்பா இருந்தோம், என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்களோ பலதரப்பட்ட எண்ணத்தில் யாக்கோபு அமைதியாயிட்டாரு. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து விட்டுருக்கவே மாட்டார்.
யாக்கோபை மட்டுமல்ல, மற்ற ஒவ்வொருத்தரையும் அவர் விடவே இல்லை. அவர் உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் எதுக்குங்க பூமியில் இருக்கணும்? 40 நாள் எதுக்கு இருக்கணும்? என்ன செய்தார்? எல்லா டீட்டெயிலும் இங்கே போடப்படவே இல்லை. எம்மாவு சீஷரோட பேசினாரு, மகதலேனா மரியாளுக்கு வந்து காட்சி கொடுத்தாரு, இன்னும் பல பேரை அவர் சந்தித்தார். இது எல்லாமே இருக்கு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் தனித்தனியாக சந்திச்சிருப்பார். மத்தேயு அழுதுட்டு இருந்திருப்பாரு, சீமோன் அழுதுட்டு இருந்திருப்பாரு, ததேயு அழுதுட்டு இருந்திருப்பாரு. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? விட்டுட்டு ஓடி வந்துட்டோமேன்ற துக்கமும் கலக்கமும் மனசாட்சி உறுத்தி கொண்டு ஒவ்வொருத்தரும் அழுதுட்டு தான் இருந்திருப்பாங்க. எப்படி கெத்செமனே தோட்டத்தில் எல்லாம் சிதறி போனாங்க. ஆனால் நம்ம அடுத்து என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் ஒன்றாய் கூடி இருந்த போது எப்படி கூடி வந்தாங்க, எப்படி அது நடந்தது? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்கு தான் இயேசு கிறிஸ்து 40 நாள் பூமியில் இருந்தார். உயிர் தெழுந்த பிறகு வந்தார். ஒவ்வொருத்தர் கூடயும் தனித்தனியாக ஒரு பர்சனல் என்கவுண்டர் நிச்சயமாக இருந்திருக்கும். எப்படி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அழைத்தாரோ அதே போல் மறுபடியும் அவர்களை தம்மண்டையில் சேர்க்கும்படிக்கு தனித்தனியாக போய் ஒவ்வொருத்தரையும் பேசியிருப்பார். இல்லைன்னா அவர்களால் கூடி வர முடியாது. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எங்கே சந்திச்சாங்க, எப்படி சந்திச்சாங்க, என்ன பேசுனாங்க தெரியலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி பேசியிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒப்புரவாகுதல் நடந்த பிறகு எல்லா அப்போஸ்தலர்களும் மறுபடியுமாக ஒன்றாக சேர்க்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து யாரையுமே விட்டுறலை. அண்ட் பெரிய நல்ல விஷயம் என்ன தெரியுமா? யூதாஸை போல ஒரு காரியத்தை யாக்கோபு செய்யலை. ஐயோ, நான் விட்டுட்டு ஓடி போயிட்டேனேன்னு சொல்லி நான்று கொண்டு சாகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்கவில்லை. அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். யூதாசுமே கூட ஒருவேளை மரணத்துக்கு நேரத்தை ஒப்பு கொடுக்காம வெயிட் பண்ணியிருந்தா நிச்சயம் இயேசு கிறிஸ்து அவனை சந்திச்சிருப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், தவறு செய்கிறவங்கள ஈஸியாக கை காமிச்சிடாதீங்க. வெளிப்படையாக அவங்க செய்கிற தவறு தெரியும். ஆனால் எங்கே, எப்போ, எப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாவாங்க, எப்படி திருப்பி ஒன்று சேருவாங்கன்றது யாருக்குமே தெரியாது. நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஸோ அப்படித்தான் இந்த யாக்கோபை தேவன் மீண்டுமாக தம்மோடு கூட சேர்த்து கொண்டார். அதன் பிறகு யாக்கோபு சைலண்ட் கேரக்டராக தான் இருக்கிறார் வேதத்தில். எங்கேயுமே அவரை பற்றி ரொம்ப பெருசாக எதுவுமே சொல்லப்படலை. டைரெக்டாக எங்கே வருவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து அவருடைய மரணத்தை பற்றி சொல்லும்போது தான் யாக்கோபை குறித்து மறுபடியும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ யாக்கோபு எப்படி மரித்து போனார் அப்படின்னா, அந்த ஏரோது ராஜாவினால் வாளால் வெட்டப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். ஸோ இப்போது ஆவியானவர் ஊற்றப்பட்டாயிற்று. எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த யாக்கோபும் ஊழியம் செய்தார். ஸோ எல்லார் மேலேயும் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது யாக்கோபு மேலேயும் ஊற்றப்பட்டார். அவரும் ரிசீவ் பண்ணார். அவரும் வெளியே புறப்பட்டு போய் ஊழியம் செய்தார். ஆனால் ரொம்ப தொலைவில் போய் அவர் எந்த ஊழியமும் செய்ததாக சொல்லப்படலை. ஸ்பெயின் வரைக்கும் அவர் போனார்னு மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கு. பட் அவர் எருசலேமில் அவர் வந்து ஊழியம் பார்த்தார். எருசலேமிலே கொலை செய்யப்பட்டார். ஏரோது ராஜாவினால் எருசலேமில் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். ஸோ ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சியாக இருந்தாலும் அப்போஸ்தலர்களுக்கு மத்தியில் முதல் இரத்த சாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாக்கோபு தான். இழந்த ஸ்தானத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டாரா இல்லையா? பயந்து தான் ஓடி போனார் கெத்செமனேலேருந்து, ஒத்துக்கிறேன். அன்னைக்கு அவருக்குள்ள பயம் இருந்துச்சு, பயந்து தான் ஓடி போனார். ஆனால் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் படிக்கு இன்னும் எந்த அப்போஸ்தலனும் இரத்த சாட்சியை மறிக்காத போதே தைரியமாக அதே எருசலேம் பட்டணத்தில் மறுதலிக்க சொல்லும் போது இயேசுவை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுத்து ஒரு நல்ல முன்னுதாரணமாக நின்றவர் யாக்கோபு. மறுபடியும் ஸ்தானத்தை காப்பாற்றி கொண்டார். நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு அப்போஸ்தலரும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன் கெத்செமனே தோட்டத்துலேருந்து அவங்க பயந்து ஓடுனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரதான காரியம் பயம்தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி யோவானால் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே போக முடிஞ்சுது? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காது? ஹல்லேலூயா. யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஸோ யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தார். பேதுரு வந்து இயேசுவுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து ஓடி போனார். எல்லாமே இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது யோவானால் மட்டும் எப்படி அப்படி முடிந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பு மட்டும்தான். பூரண அன்பு பயத்தை
புறம்பே தள்ளும். ஸோ 3 வருஷம் இயேசு கிறிஸ்து கூடவே தான் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நேசித்ததை விட யோவான் அதிகமாக நேசித்தார். நான் கேட்குறேன், அத்தனை அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க இல்லையா, எல்லாரும் பார்த்தாங்கல்ல. சரி, இயேசு கிறிஸ்துவை பிடித்தாங்கல்ல கெத்செமனே தோட்டத்தில், ஏன் யாருக்குமே ஒரு நிச்சயம் வரல? எனக்கு இயேசு வேணும்னு நான் சொன்னால் அவர் என்னை காப்பாற்றிடுவாருன்ற நிச்சயம் ஏன் வரல? இயேசு கிறிஸ்துவே மாட்டிட்டார், நமக்கு என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல ஒரு பயத்தின் நிமித்தமாகத்தான் அவங்க ஓடி போனார்கள். ஸோ நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நன்றாக அறிந்திருந்தார். யோவானை பொறுத்த வரைக்கும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்படும் வரை அவரோடு நின்றான். கம்ப்ளீட்லி ஹி ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் ப்ராமிஸ். அவன் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. அதே போல யோவான் இயேசுவின் மேல் வைத்த அன்பு மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் பெரிதாக இருந்தது. அதனால தான் யோவான் இப்படியாக எழுதுகிறார். 1 யோவான் 4:18, இதோடு நான் முடிக்கிறேன். 1 யோவான் 4:18, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படவில்லை. எப்படி எழுதும்? பூரணப்பட்டவன் அல்ல. எப்படி முடிந்தது? அவர் அதை செய்து காண்பித்தார் யோவான், அவ்வளோதான். பட் பின் நாட்களில் அந்த பயத்தை தாண்டி இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அன்பு பெரிதாக இருந்தபடியினால் எல்லா அப்போஸ்தலர்களும் யோவானை தவிர மற்ற எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அதற்கு ஃபஸ்ட்டு நின்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாக்கோபு தான். ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ தைரியமாக அந்த அழைப்பில் இருங்க. இந்த செய்தியிலேருந்து சொல்ல வேண்டிய முக்கியமான காரியம், ஒருவேளை நீங்கள் மறுதளிச்சிட்டாலும் பரவாயில்லை, ஒருவேளை நீங்கள் ஓடி போயிட்டாலும் பரவாயில்லை, ஒருவேளை ஊரறிய தப்பு செஞ்சிட்டீங்களா பரவாயில்லை, மன்னிக்கிற தேவன் இன்றைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கார். நீங்கள் அந்தரங்கத்தில் எங்கே இருந்து அழுதுட்டு இருந்தாலும் சரி, எங்கே இருந்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டு கலங்கி நின்று கொண்டு இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வரார். இயேசு கிறிஸ்துவை தாண்டி ஆவியானவர் இன்னைக்கு உலகத்தில் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களை தண்டிக்கும் படிக்கும், நியாயம் தீர்க்கும் படிக்கும் அல்ல, எப்படியாகிலும் உங்களை கர்த்தரண்டைக்கு கிட்டி சேர வைக்கும் படிக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. அதை நம்ம உணர்ந்து கொள்வோம். ஸோ எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நான் யாக்கோபை போல் ப்ராமிஸ் பண்ணேன் ஆண்டவரே, அப்பா நான் யாக்கோபை போல் உங்களோட இருப்பேன் எல்லாம் சொன்னேன் ஆண்டவரே, ஆனால் என் சூழ்நிலை, என் பயம், என்னை சுற்றி இருந்தவங்களுடைய காரியங்கள் நிமித்தம் நான் ஓடி போனேன் தான். நான் ஓடி போனது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு நீர் என்னை தொடுவீராக, என்னை தூக்கி நிறுத்துவீராக. ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் இருதயத்துலேருந்து நீங்கள் பேசுகிறீங்களா? ஆண்டவரை என்னை பழைய நிலைமைக்கு எடுத்து நிறுத்துங்கப்பா. ஆண்டவரை பார்த்து நீங்கள் ஒப்பு கொடுப்பதை பார்க்கலாம், அதாவது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்வதை பார்க்கிலும் மேலான ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதை நிறைவேற்ற என்னை எடுத்து பயன்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இன்னைக்கு கர்த்தர்கிட்ட செய்யலாமா? யாக்கோபை போல நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லாமல், கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நான் ஒரு கெட்ட உதாரணமாக போயிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு என்னை புடம்பிடுங்க. நான் ஒரு நல்ல உதாரணமாக உமக்கு சாட்சியாய் நான் வாழும் படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.